ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷன் பார்க்க போகிறோம். பொசிஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே வந்துட்டு டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி, பார்டர் ப்ராப்பர்ட்டி, மோஸ்ட் ஆஃப் த பேசிக் சிஎஸ்எஸ் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். தென் இந்த பொசிஷன் கவர் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு வெப்சைட், பேசிக்கான ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்டைலிஷான வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஹோப் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை வச்சு எப்படி ஒரு பேஜ் ஒரு நார்மலாக வந்துட்டு ஒரு லேஅவுட் பார்த்துடலாம். இதுக்கப்புறம் பொசிஷனுக்கு அப்புறம் லேஅவுட் பார்த்ததுக்கப்புறம் ஸோ அந்த பேசிக் லேஅவுட்டை வச்சு ஒரு வெப் பேஜ் மட்டும் டிசைன் பண்ணி பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கான்செப்ட் ஆஃப் சிஎஸ்எஸ் வந்துட்டு நம்ம உள்ளே என்ட்ரு ஆகலாம். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டிஸை முடிச்சிடலாம். ஓகே, இதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, பொசிஷன்லாம் வேறு ஒன்றும் இல்லை. ஒரு எலமெண்ட்டோ ஒரு இமேஜ் அது எந்த ஒரு கண்டென்ட்டாக இருக்கட்டும், நம்ம வந்துட்டு வெப்சைட்டில் இருக்கிற HTML இருக்கிற எந்த ஒரு கண்டென்ட்டையும் நமக்கு பேஜில் எந்த இடத்துல வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணணும் அப்படின்றத கண்ட்ரோலில் எடுத்துக்கிறது தான் இந்த பொசிஷனிங். அதுக்கு டெஃபினிஷன், த டைப் ஆஃப் பொசிஷனிங் மெத்தட் யூஸ்டு ஃபார் அன் எலமெண்ட். ஒரு எலமெண்ட் வந்துட்டு பொசிஷன் எங்கே இருக்கணும் இந்த மெத்தடில் அப்படின்றத சொல்லக்கூடியதுக்கு தான் இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், நமக்கு ஒரு வெப்பேஜில் ஒரு இமேஜ் எனக்கு இங்கே பிளேஸ் ஆகணும், ஒரு பேராகிராஃப் எனக்கு இங்கே பிளேஸ் ஆகணும். ஸோ இல்லை எனக்கு இந்த ஒரு பேராகிராஃப் இங்கே பிளேஸ் ஆகணும், இந்த இமேஜ் அது பக்கத்துலேயே பிளேஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எங்கே வேணாலும் ஒரு பேஜில் வந்துட்டு அந்த பிக்சல்ஸை யூஸ் பண்ணி அந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் யூஸ் பண்ணால் ஒன்று இந்த கார்னர் இல்லை இந்த கார்னர் லெஃப்ட்டு ரைட்டு அது மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இது டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் எந்த விதத்துலனாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எந்த இடத்துலனாலும் இதை நம்ம வச்சுக்கலாம். ஒரு எலமெண்ட் ஆர் பொசிஷன் வித் டாப் பாட்டம் ரைட் லெஃப்ட் ப்ராப்பர்ட்டிஸ் 4 ப்ராப்பர்ட்டிஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பொசிஷன் வந்துட்டு சில பொசிஷனோட டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைப்ஸை வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணோம். டிஃபைன் பண்ணால் தான் அந்த டெஃபினேஷனை வச்சு நம்ம அந்த டாப் பாட்டம் அதெல்லாம் வந்துட்டு அந்த வெப்சைட்டுக்கு சிஎஸ்எஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதுக்கு அந்த டைப்ஸுக்கு சில ரூல்ஸ் இருக்குது, சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைப்ஸும் அந்த ரூல்ஸும் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், ஏன்னா இல்லாட்டி ரொம்ப லென்த்தியாக போயிடும். ஓகேவா? ஓகே, வாங்க டைப்ஸ் பார்த்துலாம். டைப்ஸில் பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் இருக்குது, அப்சல்யூட், ரிலேட்டிவ், ஃபிக்ஸட், ஸ்டிக்கி. ஓகேவா? மேஜராக பார்த்தோம்னா இந்த 4 மேலே இருக்க 4 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டிக்கினா வேறு இல்லை, பேஜில் ஒரு கார்னர் வரைக்கும் அது மூவ் ஆகிட்டு இப்போ நான் அதை ஸ்க்ரோல் பண்ணுறேன், ஏதாவது ஒரு இதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட தெரியும், இப்போ வந்துட்டு மேலே இருந்துட்டு நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் கீழே அப்படின்னா இப்போ பொசிஷன் போயிடுச்சு. இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் இது மேலே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது வந்துட்டு மறைஞ்சிடும். ஆனால் அது மறையாமல் அந்த பேஜோட அந்த டாப்லேயே போயிட்டு ஸ்டிக்கி மாதிரி ஒரு ஸ்டிக்கினானது ஒரு இடத்துல போய் ஸ்டக் ஆகி நின்றுக்கிற மாதிரி ஒட்டிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி மேலே போய் ஹோல்ட் ஆகிக்கிறோம், இல்லை கீழே வந்து ஹோல்ட் ஆகிக்கிறோம், இல்லை எந்த சைடில் அந்த பேஜ் நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறப்போ அது ஹோல்ட் ஆகி ஒரு சைடில் பொசிஷன் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் ஸ்டிக்கி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பெருசாக வந்துட்டு நம்ம அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததில்லை. ஸோ அதுதான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாட்டிக்கோட டெஃபினிஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஸ்டாட்டிக் வந்து என்னது? இந்த ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணுறப்போ டிஃபால்ட்டாக எந்த இடத்துல இருக்கும், ஒரு எலமெண்ட் வந்து பொசிஷன் எனக்கு இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு டிஃபால்ட் ஒரு பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணோம்ல, அதுதான் வந்து ஸ்டாட்டிக்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக்னாலே வந்து எங்கேயுமே மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படின்றது. ஓகேவா? அதோட மீனிங்கே வந்துட்டு அதுதான். ஓகே, ஸோ அதுக்கு வந்துட்டு டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் பொசிஷன் elements are not affected by the top bottom. எதுவுமே அதை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா ஸ்டாட்டிக்னா டிஃபால்ட்டாக ஒரு இடத்துல ஸ்டாட்டிக்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான். ஓகேவா? அந்த 4 ப்ராப்பர்ட்டிஸுமே அதை வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க. HTML எலமெண்ட்ஸ் வந்து பொசிஷனிங் ஸ்டாட்டிக் டிஃபால்ட். HTML எலமெண்ட் வந்துட்டு நமக்கு எப்போவுமே அதோட பொசிஷனிங் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் தான், டிஃபால்ட்டாக ஸ்டாட்டிக்கில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டாட்டிக்கோட டெஃபினேஷன். தென் அப்சல்யூட் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் பார்க்கலாம். ஏன்னா அப்சல்யூட் தான் வந்துட்டு அதுக்கு அடுத்து ஆர்டர் வைஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ஆர்டரில் வச்சுருப்பாங்க. ஓகேவா? அப்சல்யூட்டில் வந்துட்டு என்ன மேஜர் அப்படின்னா, நம்ம டாக்குமெண்ட் பாடியில் வந்துட்டு அங்கே எந்த பக்கம் மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் மூவ் பண்ணிக்கலாம். பேஜ் ஸ்க்ரோலிங்கும் இதுக்கு வந்துட்டு ஆக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஆனால் வந்துட்டு ஸ்பேஸ் வந்துட்டு இதுக்கு ஆக்சஸ்ஃபுல்லாக இருக்காது. என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியலன்னு எனக்கு தெரியுது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டும் போது சொல்கிறேன். இதுக்கு ஒரு டேபிள் காலம் மாதிரி நான் போடுவேன். அந்த டேபிள் காலம் போடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ரூல்ஸோட டேபிள் காலம் போடுவேன். அந்த இதை எழுதி வச்சுக்கோங்க.
ஸோ அது வந்துட்டு நம்ம இங்கே பேஜில் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளோட பார்க்குறப்போ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீன்வேல் நான் உங்கள்ட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். நம்ம வீடியோ பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஓகே நானும் பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா புரிஞ்சிடாது. டெய்லி நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு அப்சல்யூட்டோட டெஃபினிஷன். ஓகே. பேஜ் ஸ்க்ரோல் பண்ணாலும் இதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரிலேட்டபிளாக இருந்துக்கணும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்துட்டு இவ்வளோ தான் இதோட டெஃபினிஷன். ஸோ இது பார்க்குறப்போ ரிலேட்டிவ் பார்த்தீங்கன்னா அன் எலமெண்ட் இஸ் பொசிஷன் ரிலேட்டிவ் டு இட்ஸ் நார்மல் பொசிஷன். எதுக்கு ரிலேட்டிவாக இருக்கும்னா அந்த அப்சல்யூட்டுக்கு ரிலேட்டிவாக இருக்கும். நார்மல் பொசிஷனில் வந்துட்டு அந்த நம்ம பொசிஷனை விட்டுட்டு இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இதுக்காக நம்ம அப்சல்யூட் கொடுத்தோம்னா ஏதாவது பேரண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு அதுக்கு ரிலேட்டிவாக அந்த சைல்டு ஆப்ஜெக்ட் பிஹேவ் பண்ணும். ஓகேவா? ஸோ இட் ஆல்வேஸ் சாரி அண்ட் எலமெண்ட் positioned relative to its normal position. ஓகேவா? ஓகே. தென் ஃபிக்ஸட் பார்த்துடலாம். ஃபிக்ஸட் வந்துட்டு வேற ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட ஸ்டாட்டிக் மாதிரி தான். பட் ஆனால் இதில் வந்துட்டு இதுக்கு ஓவர்லேப் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகும். லைக் வந்து பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மேலே நம்ம கண்டென்ட் வந்துட்டு ஷோ பண்ணுவோம் தெரியுமா? ஸோ ஃபிக்ஸடாக பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம கண்டென்ட் ஸ்க்ரோல் ஆகும். கரெக்டாக? ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஃபிக்ஸடுன்ற ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சொல்லுவோம். ஓகே. அப்சல்யூட் ஆல்ரெடி பார்த்தாச்சு, சரி மட்டும் பார்க்கணும். ஓகே. இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்டேஸ் இன் த சேம் பிளேஸ் ஈவன் if the page is ஸ்க்ரோல் பண்ணாலும் இந்த இது வந்துட்டு ஃபிக்ஸடாக இருக்கும். ஸ்டிக்கி நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக சொன்ன மாதிரி இட்ஸ் அலோ ஸ்க்ரோலிங் பட் once reach the position it sticks that position always. ஓகேவா? ஓகேவா? டன்னா டன். ஸோ இதுதான் இதோட டெஃபினிஷன். ஆனால் இதுக்கு ஒரு டேபிள் காலம் பார்க்கலான்னு சொன்னல, அதையும் பார்த்துடலாம். ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த டேபிள் காலமை எப்போயுமே வச்சுக்கோங்க. ஓகே. நான் எக்ஸல் யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸலில் எனக்கு போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே டன். சூப்பர். ஓகே. ஃபஸ்ட்டு பொசிஷன் அதுக்கு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். ஸ்பேஸ் ப்ராப்பர்ட்டி ஓவர்லாப் ஆகுதான்றது, அப்புறம் ஸ்க்ரோல் ஆகாமல் அந்த கண்டென்ட்டு எல்லாமே ஒரு கண்டென்ட் இமேஜ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்சல்யூட்டுக்கு சொல்லிடுறேன். அப்சல்யூட் ஆல்ரெடி நம்ம டெஃபினிஷனில் பார்த்த மாதிரி இது வந்துட்டு ஸ்பேஸ் இதுக்கு விட முடியாது. ஓகேவா? ஸ்பேஸுக்கு வந்துட்டு நோ அப்படின்னு சொல்லிடலாம். ஸ்பேஸ் இதுக்கு விட முடியாது. பட் இது ஓவர்லேப் ஆகும். ஸ்க்ரோலுக்கும் இது அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த பேஜ் நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது இதுவும் சேர்ந்து ஸ்க்ரோல் ஆகிக்கும். ரிலேட்டிவ் பார்த்தோம்னா இதால் ஸ்பேஸ் விட முடியும், ஆனால் இது ஓவர்லேப் ஆகாது. அதில் இது ஒரு நல்ல விஷயம். எல்லாமே ஒவ்வொரு விஷயந்தான். பட் அதுக்கு எந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது இருக்குது. ஓகேவா? ரிலேட்டிவ் முடிச்சா ஃபிக்ஸட்னா அவங்களே தெரியும். ஃபிக்ஸடாக இருக்கும், ஸ்க்ரோலும் பண்ண முடியாது, ஸ்பேஸும் விடாது. ஆனால் வந்துட்டு ஓவர்லேப் ஆகும். நான் சொன்னால் பேக்ரவுண்ட் இமேஜ் மேலே ஒரு கண்டென்ட் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஓவர்லேப் ஆகும் ஒரு கண்டென்ட் மேலே இன்னொரு. தென் ஃபைனலாக இருக்கிறது ஸ்டிக்கி. ஸ்டிக்கியில் என்ன சொல்லியிருந்தேன்? ஸ்பேஸ் விட முடியும், பட் வந்துட்டு இது ஸ்க்ரோல் ஆகாது, ஓவர்லேப் ஆகும். ஏன்னா ஒரு இடத்துல போயிட்டு அந்த இடத்துல ஹோல்ட் ஆகிக்கும். கரெக்டாக? ஸோ அதனால் எஸ் நோ நோ
இந்த டேபிள் காலம் வந்து நீங்க நோட்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது யூஸ் ஆகும். எந்த எத்தன தடவ நீங்க அத எடுத்து பார்த்தாலும் அது யூஸ் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ இதில ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். டாடா! பாய்.